குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னோன்னா, ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஷோன் இன் த ஃபிகர். தமிழில் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் மும்முக சமவியல் தோற்றத்தினை வரைக. கொஸ்டின் இங்கே கொடுத்தாச்சு. இந்த சம்மை பார்த்ததுமே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும். இதே மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சம்மு ஒர்க் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் 6ல் இருக்கும். இதே சம்மு தான், ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னோன்னா, டாப்பில் இருக்கக்கூடிய 2 ஹோல், இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஹோலும் வந்து அந்த சம்மில் இருக்காது. மற்றபடி அதே சம், இதே சம். இந்த 2 ஹோல் இல்லைன்னா இந்த ஹோலினுடைய சைடு வியூ இது, இந்த ஹோலினுடைய டாப் வியூ இது. இந்த ஹோல் இல்லை அப்படின்னோன்னா இது வந்து லெக்சர் 6 என்னவோ அதே சம்மு தான் இது. அளவுகள் மாறி இருக்கும். அது இல்லாமல் இங்கே 2 ஹோலை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இதை நம்ம வரைஞ்சிட முடியும். எப்பயுமே சம்மில் இது மாதிரி தான். என்ன அப்படின்னோன்னா, ஆல்ரெடி கொடுத்த சம்மில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம். சில சமயம் அதே சமயம் வரும், பட் அளவுகள் மாறி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்த லெக்சர்ஸில் கொஞ்சம் அதை வச்சு ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்மும். இந்த சம் ஆல்ரெடி நான் சொன்னாப்புல லெக்சர் 6ல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மாற்றம், இந்த 2 ஹோல் அதில் இருக்காது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஹோல் வந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ ஹோல், இந்த 2 ஹோலும் என்ன சார் அப்படின்னா, சைஸு 2 ஹோல்ஸ், டயா 10. 2 ஹோல்ஸ்னால் 2 ஹோல்ஸ் இருக்குது. அதனுடைய விட்டம் டயா எவ்வளவு அப்படின்னோன்னா 10 அப்படின்னோன்னா 10 mm, 10 மில்லிமீட்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 சர்க்கிளும் ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் எலிப்ஸாக இருக்கும். அப்போ 10 mm டயாமீட்டர்னா 10 mm பாக்ஸாக நம்ம வரைஞ்சி 4 சென்டர் மெத்தடை யூஸ் பண்ணி 2 எலிப்ஸை இங்கே இந்த 2 ஹோலுக்கு பதிலாக வரைஞ்சோன்னா சம் ஓவர். பழைய லெக்சர் 6 யூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங்கை வரைஞ்சி அது கூட இந்த 2 எலிப்ஸையும் வரைஞ்சோன்னா சம் ஓவர். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த சம்மு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ப்ரொசீஜரை ஞாபகம் வைங்க. ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஞாபகம் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, அதனுடைய ரஃப் டிராயிங்கை வரையணும். அதாவது அதனோட ஐசோமெட்ரிக் டிராயிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரஃபாக வரையணும். அதுதான் முதல் ப்ரொசீஜர். அதுக்கு கொடுத்துருக்கிற ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் ஃப்ரண்ட், டாப் அண்ட் சைடு வியூவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு தென் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் இந்த 3 வியூவில் எந்த வியூவை வச்சு நம்ம அந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்கை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணணும். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னோன்னா, ஒன்று சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ 2 வச்சு பண்ணலாம். ஃப்ரண்ட் வியூவோட சைடு வியூ வச்சு பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, இதில் சம் ப்ரொஜெக்ஷனை எக்ஸ்டென்ஷன் பண்ணி தென் இந்த ஃப்ரண்ட்டை கொண்டு வந்து வரைஞ்சி தென் காடியை, டாப்பியில் இருக்கக்கூடிய இந்த காடியை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வேண்டிய ரஃப் டிராயிங் கிடச்சிரும். அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இங்கே உள்ள சைடு வியூ அதை எடுத்துக்கிட்டேன். அந்த எல்லை வரைஞ்சி என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டென்ஷன் லைனை வரைஞ்சி இந்த டாப் வியூனுடைய காடியை கம்ப்ளீட் பண்ணி இந்த 2 ஹோலை முடிக்கிறப்ப எனக்கு தேவையான ரஃப் டிராயிங் கிடச்சிரும். நீங்கள் ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கில் வெல் ஃபெமிலியராக இருக்கிறப்ப, நல்ல தரவாக இருக்கிறப்ப, உங்களுக்கு அந்த ஆர்த்தோகிராஃபி டிராயிங் கொஸ்டினை பார்க்குறப்பயே ஃப்ரண்ட், டாப், சைடு வியூ பார்க்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களால் கற்பனை பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கில் தெளிவாக இருக்கணும். டிராயிங் வந்து இப்படி தான் வருங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா தென் எந்த வியூலேருந்து அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற கற்பனை பண்ணணும். அதுக்கு நம்ம இத்தனை சம்மு சால்வ் பண்ணியிருக்கோம் இத்தனை லெக்சரில். இது உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறப்போ, அதே சமயம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கில் வந்து நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்த்தோகிராஃபி டிராயிங் தெரியாமல் நீங்கள் ஐசோமெட்ரிக் டிராயிங்கை வரைய முடியாது.
சரி சார், இப்போ நான் ஐசோமெட்ரிக் டிராயிங்கை வரைஞ்சிட்டேன். வரைஞ்ச ஐசோமெட்ரிக் டிராயிங் சரிதான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து ஃப்ரண்ட், டாப், சைடு வியூவை கம்பேர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, கம்பேர் பண்ணுறேன். அப்போ ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அப்போ ஃப்ரண்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்டில் நின்று நான் இந்த பார்க்குறப்ப எனக்கு என்னென்ன சர்ஃபேசஸ் தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். என்னோடய ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரிக்கு இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 90 டிகிரிக்கு இருக்கணும். அப்போ என்னென்ன சர்ஃபேஸ் தெரியும்? பாட்டத்தில் இது, இந்த காடிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ரெக்டாங்கிள், தென் இது. அப்போ இது ஒரு பாட்டம் ரெக்டாங்கிள் 3 செக்மெண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? ஏன்னா காடி வர்றதுனால காடி சென்ட்ரு இது ஒன்று, இது ஒன்று. தென் அடுத்தது டாப்பில் இந்த பாக்ஸு, தென் இந்த 2 சர்க்கிள். எவ்வளோ தான் தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் இருக்கான்னு பாருங்கள். பாட்டத்தில் 3 செக்மெண்ட் இருக்குது, டாப்பில் இந்த ரெக்டாங்கிள், இந்த 2 ஹோல். சரி சார், அப்போ ஃப்ரண்ட் வியூ ஓகே. தென் அடுத்த டாப் வியூ வர்றேன். டாப் வியூ வர்றப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டாப்பில் நிற்கிறாப்புல நான் கற்பனை பண்ணிக்கணும். அதே சமயம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டாப்பில் நின்று நான் பார்க்குறப்ப என்னோடய ரேஸ் ஆஃப் சைட் இதை பார்க்குறப்ப 90 டிகிரி இருக்கணும். அப்போ எனக்கு எந்தெந்த சர்ஃபேஸ் தெரியும்? இந்த சர்ஃபேஸ், தென் இந்த சர்ஃபேஸ் தெரியும். இந்த 2 காடியும் டாப்லேருந்து நின்று பார்க்குறப்ப, அதாவது இந்த 2 ஹோலும் தெரியாது. டாப்லேருந்து நின்று பார்க்குறப்ப இந்த காடி தான் தெரியும், ஹோல் தெரியாது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 ஹோலும், இந்த ஹோலினுடைய இந்த எட்ஜு இங்கே ஒரு ஹிடன் லைன், இங்கே ஒரு ஹிடன் லைன். அதே மாதிரி இந்த ஹோலினுடைய இந்த எட்ஜு இங்கே ஒரு ஹிடன் லைன், இங்கே ஒரு ஹிடன் லைன். இது ஹோலுங்கிறதுனால ஒவ்வொரு ஹிடன் லைனுக்கும் சென்ட்ரல் லைன் வரையணும், ரைட்டுங்களா? இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள், எவ்வளவு? இங்கேருந்து 30. அதை பாருங்கள், கொஸ்டின் உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும். இந்த அளவு இங்கேருந்து இது எவ்வளவு? 30. அதான் இந்த ஹோல் வந்து ஓகே ஹரிசாண்டலாக 30 mm சென்டரில் இருக்குது. ஓகே, அப்போ ஹோலோட அளவு எவ்வளவு? 10 mm. ஓகே, இதுலேருந்து 30 mmக்கு சென்ட்ரல் லைனை வரைஞ்சிக்கோங்க. அது மாதிரி வெர்டிக்கலாக டாப்லேருந்து எவ்வளோன்னா 25க்கு இந்த சென்ட்ரல் லைனை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டோன்னா அப்போ இந்த ஹோலோட சைஸு 10 mm. ஹோலோட சைஸை பாருங்கள், டயா 10. டயானா விட்டம் இது 10 mmனா அப்போ சென்டர்லேருந்து இது ஒரு 5 mm இருக்கும், அந்த ரைட் சைடில் 5 mm இருக்கும். அப்போ இந்த சென்டரை வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஒரு 5 mmக்கு ஒரு ஹிடன் லைன், அடுத்த ரைட் சைடில் ஒரு 5 mmக்கு ஒரு ஹிடன் லைன். அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? ஓகே, அப்போ டாப் வியூவை கம்பேர் பண்ணுறப்பையும் நம்ம வரைஞ்சிருக்கிற ட்ராயிங்கில் பார்க்குறப்ப சரியாக இருக்குது. தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, சைடு வியூக்கு வர்றேன். சைடு வியூ எங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடில் இருக்கிறப்ப, ஃப்ரண்ட் வியூனுடைய பாருங்கள் நல்லா, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறப்ப இந்த சைடு வியூ வந்து ரைட்டில் இருக்குது. அப்போ ரைட்டில் இருக்குது, ஃப்ரண்ட் வியூக்கு ரைட்டில் இருக்குன்னா நான் அப்போ லெஃப்டில் நின்று பார்த்துருக்கேன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? லெஃப்டில் நின்று பார்த்தேன்னா தான் ஆப்ஜெக்டை கவனிங்க, இந்த ஆப்ஜெக்டை லெஃப்டில் நின்று பார்க்குறப்ப தான் நான் அங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னோன்னா, வரைகிறப்ப ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட்டில் வரைவேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைடு வியூ வந்து ரைட்டில் இருக்குது, ஃப்ரண்ட் வியூக்கு ரைட்டில் இருக்குது. அப்போ அகலம் வந்து எந்த சைடு போகணும்? லெஃப்ட்டுக்கு போகணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடு வியூனுடைய ரோல் வந்து அகலத்தை நம்ம ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைகிறப்ப குறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சைடு வியூவை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அகலத்தை ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைகிறப்ப குறிக்கணும். அடுத்தது அகலத்தை குறிச்சிட்டு மீதி இருக்கிறது என்ன சார் அப்படின்னோன்னா, 30 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னோன்னா நீளம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? தென் இப்போ சைடு வியூக்கு வர்றேன். சைடு வியூ வர்றப்ப என்ன சார் அப்படின்னோன்னா, லெஃப்ட் சைடில் நிற்கிறேன். அப்போ இங்கே நிற்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் என்னோடய ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரிக்கு இருக்குது. அப்போ என்னென்ன சர்ஃபேஸ் தெரியும்? இந்த ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் தெரியும், இந்த 2 ஹோலும் தெரியாது. அப்போ இந்த 2 ஹோலும் தெரியாது, ஆனால் 2 ஒரே சென்டரில் இருக்கிறதுனால ஒரே ஒரு ஹிடன் லைன் தான் வரும். அப்போ இந்த எட்ஜுக்கு இங்கே ஒரு ஹிடன் லைன், இந்த டாப் எட்ஜுக்கு இங்கே ஒரு ஹிடன் லைன். இந்த 2 ஹிடன் லைனுக்கு சென்டராக இந்த சென்ட்ரல் லைனை வரைஞ்சிடணும். தென் அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த காடியும் சைடு வியூலேருந்து நின்று பார்க்குறப்ப இந்த சென்ட்ரு காடி தெரியாது, குரூவ் தெரியாது. அப்போ இந்த குரூனுடைய டெப்த்து ஆழம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா இங்கே கொடுத்துருப்பாருங்க 25 mm. அப்போ இந்த எட்ஜிலேருந்து 25 mmக்கு ஒரு ஹிடன் லைனை வரைஞ்சோன்னா அதுதான் இதனோட சைடு வியூ. இருக்கான்னு பாருங்கள், இருக்குது பாருங்கள். டாப்பில் இருக்கக்கூடிய ஹோல் தெரியாது, அதனால் ஹிடன் லைன் வரைஞ்சிட்டேன். இது ஹோலுங்கிறதுனால இங்கே ஒரு சென்ட்ரல் லைன். அதே மாதிரி காடி இங்கே தெரியாது, இது இந்த எட்ஜிலேருந்து 25 mm இருக்குது, அதனால் இங்கே ஒரு ஹிடன் லைன்.
அப்போ சைடு வியூவும் சரியாக இருக்குது. அப்போ நம்ம பிளான் பண்ணதுபடி என்ன சார் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் டாப் சைடு இந்த 3 வியூவையும் நம்ம வரைஞ்சிருக்க ரஃப் டிராயிங்கை கம்பேர் பண்ணி வரைகிறப்ப சரியாக இருக்குது. அதனால் நான் வரைஞ்சிருக்க ரஃப் டிராயிங் சரி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோன்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸை வரைஞ்சி ஐசோமெட்ரிக் டிராயிங் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா கொஸ்டினை பார்த்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா டைமென்ஷனை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைமென்ஷன் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இந்த ஃப்ரண்டையும் இது மாதிரி நோட் பண்ணிக்கங்க ஏரோ மார்க்கை போட்டு. ஓகே, தென் இப்போ அடுத்தது ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரையணும். ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைகிறதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்லேருந்து நீள அகல உயரத்தை நம்ம பார்க்கணும். அப்போ ஆப்ஜெக்டினுடைய நீளத்தை பார்க்கணும். ஓகே, ஆப்ஜெக்டினுடைய நீளத்தை பார்க்கணும். கொஸ்டினை பாருங்கள், ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரையணும். ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைகிறப்ப நம்மளுக்கு நீள அகல உயரம் வேணும். அப்போ நீளம் வேணும் அப்படின்னோன்னா நான் ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும், இல்லைன்னா டாப் வியூ பார்க்கணும். ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள், இது நீளம் எவ்வளவு 110. அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா அகலம் வேணும். அகலம் வேணும்னா என்ன சார் அப்படின்னோன்னா ஒன்று ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ பார்க்கணும், இல்லைன்னா சைடு வியூ பார்க்கணும். அப்போ டாப் வியூவில் பார்க்குறப்ப இந்த இருக்குது பாருங்கள், அகலம் எவ்வளவு அப்படின்னோன்னா 60. ஓகே, தென் அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா உயரம் பார்க்கணும். உயரம் பார்க்குறப்ப என்ன சார் அப்படின்னோன்னா ஒன்று ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கணும், இல்லைன்னா சைடு வியூ பார்க்கணும். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறேன் உயரம் இல்லை, ஆனால் சைடு வியூவில் உயரம் இருக்குது. எவ்வளவு 80. அப்போ நீளம் 110, அகலம் 60, உயரம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 80ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டுங்களா? தென் இப்போ இதை நான் வச்சு நான் என்ன பண்ண வேண்டியதுதான் சார் அப்படின்னோன்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸை வரைய வேண்டியதான். அப்போ ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைகிறதுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கணும். இதை பாருங்கள், இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சாச்சு. ஒரு சென்டரை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 டிகிரி 30 டிகிரிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ளைன் லைனை வரைகிறோம். இப்படி ஒரு 30 டிகிரிக்கு இன்க்ளைன் லைன், இப்படி ஒரு 30 டிகிரிக்கு இன்க்ளைன் லைன். ஓகே, ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சி ஒரு சரியான இடத்துல வரையணும். எவ்வளவு அளவு நம்மளுக்கு தேவையோ அதே அளவுக்கு பேப்பரை சூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா வரைங்க. ஏன்னா அளவு பத்தலை அப்படின்னோன்னா அப்புறம் செம்ம டோட்டலாக அழைச்சிட்டு மறுபடியும் வரைகிறாப்புல இருக்கும். அதனால் ஒரு ட்ராயிங்கை வரைகிறப்ப பேப்பர் சைஸை நம்ம தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி சார். அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் சென்டரை மார்க் பண்ணிட்டேன். ப்ரொடெக்டர் பாகைமானி வச்சு இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு 30 டிகிரிக்கு ஒரு லைனும், இந்த சைடு ஒரு 30 டிகிரிக்கு ஒரு லைனும் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா நீள அகலம் இது ரெண்டும் இந்த 30 டிகிரி கோணத்தில் வரணும். நீளத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அகலத்தை தான் குறிக்கணும். அப்போ அகலம் சைடு வியூவை பொறுத்து குறிக்கணும். அப்போ அகலத்தை குறிக்கிறப்ப நான் சைடு வியூவை பார்க்குறேன். சைடு வியூ ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடு இருக்குது சைடு வியூ. அதனால் சைடு வியூ ரைட் சைடில் இருக்கிறனால அகலத்தை நான் லெஃப்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதான் மார்க் பண்ணணும். அப்போ அகலம் எவ்வளவு 60. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா சைடு வியூ ரைட்டில் இருக்கிறதுனால அகலம் 60 என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா லெஃப்ட் சைடு இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். இது 60 ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த சைடு இருக்கிறது நீளம். அப்போ நீளம் எவ்வளோ சார் 110. அப்போ ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 110 mm மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு அப்படின்னோன்னா நீள அகலம் ரெண்டும் முடிஞ்சது. தென் இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது டாப் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். டாப் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஸ்கேலை எடுத்துடுறேன். 6 மீட்டர் ஆப்டர் செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பேரலாக ஸ்கேலை செட் பண்ணிவிட்டு தென் அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி என்ன சார் அப்படின்னோன்னா இங்கே ஒரு லைனை வரைஞ்சிடறேன், பேரலல் லைனை வரைகிறேன். ஓகே, இந்த நீளத்தினுடைய எண்டில் இங்கே ஒரு பேரலல் லைன். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த நீளத்துக்கு பேரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஸ்கேலை செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி என்ன சார் அப்படின்னா அகலத்தினுடைய எண்டில் ஒரு பேரலல் லைனை வரைகிறேன். அப்போ நம்மளுக்கு இந்த டாப் பாக்ஸ் முடிஞ்சிடும். தென் அடுத்தது நான் செய்ய வேண்டியது உயரம். உயரம் எப்பயுமே வெர்டிக்கலாக தான் வரும். அது எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் கார்னரில் வரும். அவுட்டர் கார்னர்னால் 1 2 3 இந்த கார்னரில் வரும். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் 90 டிகிரிக்கு இருக்கணும். இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் செங்குத்து லைன், இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ரைட்டுங்களா? ஸ்கேல் எடுத்துக்கிறோம்.
இதில் வச்சு இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன், இதே மாதிரி இதில் ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த லைனுக்கு இது பேரலாக இருக்கணும், இதுக்கு இது பேரலாக இருக்கணும். ரைட்டுங்களா? வரைஞ்சிடுறேன். வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்குறேன். 80 mm. அப்போ இதுலேருந்து ஒரு 80 mm ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 80 mm ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 80 mmக்கு ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை என்ன பண்ணலாம் சார் அப்படின்னோன்னா, நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். இப்படி ஒரு ஜாயின் பண்ணுறேன், இப்படி ஒரு ஜாயின் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னோன்னா, நீல அகல உயரத்தை வச்சு என்ன வந்தாச்சு அப்படின்னோன்னா, நம்ம ஐசோமெட்ரிக் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை எப்படி வரையலான்னு நான் பிளான் பண்ணுறேன். அப்போ ரஃப் டிராயிங்கை பார்க்குறேன். ரஃப் டிராயிங் பார்க்குறப்ப நான் எப்படி இதை பிளான் பண்ணுறேன்னா, ஐசோமெட்ரிக் பாக்ஸை வரைஞ்சாச்சுங்களா. முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இந்த எல்லு, இந்த டாப்பு, தென் அப்புறம் இது 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 இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்து இந்த குரூவை முடிச்சுக்கிறேன். வரைஞ்சிட்டு இந்த காடியை வரைஞ்சிட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 சர்க்கிளையும் எலிப்ஸாக வரைய போகிறேன். இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஸ்டார்ட் பண்ணேன்னா இதை வரைஞ்சி தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இதையும் கம்ப்ளீட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த காடியையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னோன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. அப்போ இந்த அளவு எவ்வளோன்னு பார்க்குறேன், 25. இப்போ 25 mm என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 25 mm மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேலில். இதுலேருந்து 25 mm மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த லைனுக்கு பேரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இங்கே வச்சு ஒரு பேரலல் லைனை வரைகிறேன். அப்போ இந்த லைன் கிடச்சிடும். தென் இந்த லைன் வந்து இந்த லைனை இங்கே கட் பண்ணும். அப்போ அந்த கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, லைனை வரைய போகிறேன். இந்த லைனுக்கு வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக இதில் ஒரு லைனை வரைகிறேன். ஓகே. வரைஞ்சிட்டு இந்த அகலம் எவ்வளோன்னு பார்க்குறேன். பாருங்கள், இந்த அகலம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 30 mm. ஓகே. கொஸ்டினில் பாருங்கள், இது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 30 mm. கொஸ்டினை பார்த்து தான் அளவு என்ன பண்ணுறோம், ரஃப் டிராயிங்கில் மார்க் பண்ணுறோம். அப்போ 30 mm அப்படின்னோன்னா நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, ஸ்கேலில் இதுலேருந்து இதில் ஒரு 30 mmக்கு மார்க் பண்ணிக்கிறேன். லைனை மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பேரலாக பாருங்கள், இந்த லைனுக்கு பேரலாக இங்கே ஒரு பேரலல் லைன். அப்போ இந்த லைனை இது இங்கே வந்து கட் பண்ணும். தென் அடுத்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த லைனுக்கு பேரலாக வச்சு இங்கே ஒரு பேரலல் லைனை வரைகிறேன். அப்போ எனக்கு என்ன சார் கிடச்சிரும் அப்படின்னோன்னா, கவனிங்க, ரஃப் டிராயிங்கை பாருங்கள். இப்போ எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இதை முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு, இதே முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த பண்ண வேண்டிய இதுதான் இந்த குருவை வரையணும். அப்போ குருவை வரையணும்னா குருவோட காடி தெரியணும். இது எவ்வளவு, 35. இந்த கேப்பு 40. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, அந்த காடியை வரைகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ஸ்கேல் எடுத்து இதுலேருந்து ஒரு 35 mmக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணேன். இதுலேருந்து அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு 40க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த லைனுக்கு பேரலாக, ஓகேங்களா, எது இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இந்த 35 mm மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 35 mm மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். இந்த வெர்டிக்கல் லைன் இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த லைனுக்கு வெர்டிக்கலுக்கு பேரலாக இந்த 40 mmல ஒரு மார்க். ஓகே. ரைட்டுங்களா? அதை தான் இப்போ நான் முதல்ல செய்ய போகிறேன். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு டார்க் பண்ணணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, மார்க் பண்ண பாயிண்டில் வெர்டிக்கல் லைனை வரையணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த சைடும் பேரலல் செட் பண்ணிக்கலாம், இந்த சைடும் பேரலல் செட் பண்ணிக்கலாம். எது நம்மளுக்கு வசதியோ அது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோன்னா செட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பர்பண்டிகுலரை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்படியே மூவ் பண்ணுறேன். 35 mmக்கு மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு பர்பண்டிகுலர். 40 mmக்கு மார்க் பண்ணதில் இங்கே ஒரு பர்பண்டிகுலர். ஓகேங்களா? தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா,
இந்த பர்பெண்டிகுலர் லைன் இந்த லைனை வந்து இங்கே கட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இங்கே கட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த லைனுக்கு பேரலாக இதில் ஒரு லைன், இதே பேரலாக இதில் ஒரு லைனை வரைகிறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த லைனுக்கு பேரலாக ஸ்கேலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு இந்த லைனை இங்கே கட் பண்ணியிருக்கு, இந்த பர்பெண்டிகுலர் லைன், இங்கே ஒரு லைனையும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பேரலல் லைனையும் வரைகிறேன். இந்த டெப்த்து எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 25. இங்கே பாருங்கள், ரஃப் ட்ராயிங்கில் பாருங்கள், இந்த டெப்த்து எவ்வளவு அப்படின்னோன்னா 25. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஸ்கேல் எடுத்து இதுலேருந்து ஒரு 25 mm மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு பேரலாக என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஸ்கேலை செட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த 25 mm பேரலாக இங்கே ஒரு லைனை வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ நம்ம எதை முடிச்சிருப்போம் அப்படின்னோன்னா இது 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 முடிச்சிருப்போம். ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்ன சார் அப்படின்னோன்னா இன்டர்னலில் வர்ற இது, இந்த லைன், இந்த லைன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இந்த பேரலலுக்கு ஸ்கேலை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த லைனுக்கு பேரலாக லைனை செட் பண்ணி ஸ்கேலை செட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வெர்டிக்கலுக்கு பேரலாக ஸ்கேலை செட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு லைனை வரைஞ்சி இதில் ஜாயின் பண்ணால் முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை வரையணும், அது இதுக்கு பேரலாக வரணும். இப்போ ஸ்கேலை இப்படி செட் பண்ணுங்கள், அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி இப்படி ஒரு லைனை வரைங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இந்த பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். பர்பெண்டிகுலர் லைன் வரையலாம், இதெல்லாம் எப்படி வேணுமா எது வேணுமா முன்னாடி வரையலாம், பின்னாடி வரையலாம். நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த பர்பெண்டிகுலர் லைனை வரைஞ்சிக்கிறேன். வரைகிறப்ப என்ன சார் அப்படின்னோன்னா இந்த பர்பெண்டிகுலர் லைன் இதுக்கு பேரலாக இருக்கணும். அப்போ இதுக்கு பேரலாக ஸ்கேலை இப்படி செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்படியே மூவ் பண்ணி இந்த கார்னர்லேருந்து வச்சு இப்படி ஒரு பர்பெண்டிகுலர் லைனை வரைகிறேன். ஓகே. தென் இது ரெண்டு ஜாயின் ஆனதை இந்த கார்னரை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஒரு பேரலல் லைன் இதை வரையணும். இந்த பேரலல் லைன் வந்து இதுக்கு பேரலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுக்கு பேரலாக ஸ்கேலை செட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த பேரலல் லைனை வரைகிறேன். ஓகே. இப்போ எல்லாம் ஓவர். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், ரஃப் ட்ராயிங்கை பாருங்கள், இதை வரைஞ்சாச்சு, இதை வரைஞ்சாச்சு, இதை வரைஞ்சாச்சு. ஓகே. தென் நம்ம அடுத்தது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இதுவும் இதையும் கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படி வரையணும் கவனிங்க. அது வரைகிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இந்த பர்பெண்டிகுலருக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு லைனை வரைங்க. ஓகே. தென் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இந்த பேரலல் லைனுக்கு பேரலாக இங்கே ஒரு லைனை வரைங்க. வரைஞ்ச லைனில் இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் போகும். ஓகே. அப்போ பர்பெண்டிகுலராக இந்த பர்பெண்டிகுலர் ஏதோ ஒரு பர்பெண்டிகுலருக்கு பேரலாக செட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் லைன். ஓகேங்களா? இந்த பர்பெண்டிகுலர் இதுக்கும் பேரலாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? தென் அடுத்து இந்த லைனை வரையணும். அதுக்கு பேரலாக இந்த லைனை செட் பண்ணலாம், ஆர் இதை செட் பண்ணிக்கலாம். இதை இங்கே செட் பண்ணிக்கிறேன் பேரலாக. அப்படியே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே. தென் அடுத்தது இதையும் ஜாயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் இதுக்கு பேரலாக இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டையும் கண்ணை மூடிக்கிட்டு ஜாயின் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்கும், இந்த லைனுக்கு பேரலாக இருக்கும். நம்ம கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஆப்ஜெக்டினுடைய வடிவமானது கிடைக்கும். மெத்தடு வந்து மாறுறப்ப தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா சரியாக அந்த வடிவம் கிடைக்காது. ரைட்டுங்களா? ஓகே. அதோடு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா ரஃப் ட்ராயிங்கை பாருங்கள். இந்த லைனை ஜாயின் பண்ணணும், அதாவது இதை ஜாயின் பண்ணணும். ஓகே. இதை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? கவனிங்க, இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது நம்ம பாக்ஸ் வரைஞ்சதுலேயே இருக்கும். அது மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அது மாதிரி இதை ஜாயின் பண்ண. ஓகே. அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர். ரெண்டு பெண்டிங். என்ன சார் அப்படின்னோன்னா இந்த 2 எலிப்ஸும். ஓகே. ஏன் அங்கே 2 எலிப்ஸ் வருது? 2 சர்க்குலர்
ஹோல் இருக்குது, ரைட்டுங்களா? 2 ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ அந்த சர்க்கிள் ரெண்டும் ஐசோமெட்ரிக் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் வரும் அப்படின்னோன்னா எலிப்ஸாக வரும். ஓகே, அப்போ எலிப்ஸாக வர்றதுனால நம்ம அங்கே என்ன பண்ணியாகணும் சார் அப்படின்னோன்னா 4 சென்டர் மெத்தடை யூஸ் பண்ணி எலிப்ஸை வரையணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா 4 சென்டர் மெத்தடை யூஸ் பண்ணி எலிப்ஸ் வரைகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா தேவையான எலிப்ஸு வரைகிறதுக்கான பாக்ஸை முதல்ல வரைஞ்சிக்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னோன்னா ஹோலினுடைய விட்டத்தை பார்க்கணும். அப்போ ஹோலினுடைய விட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் ரஃப் டிராயிங்க 2 ஹோல்ஸ் டயா 10. அப்போ 2 ஹோலினுடைய அளவும் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா விட்டம் 10 mmங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ விட்டம் 10 mmனா அப்போ பாக்ஸினுடைய அளவு எவ்வளவுக்கு இருக்கணும்? 10 mm ஸ்கொயரில் இருக்கணும். நீளமும் 10, அகலமும் 10, ரைட்டுங்களா? அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா நம்ம இந்த பாக்ஸை வரையணும். பாக்ஸை வரையணும் அப்படின்னோன்னா நம்ம முதல்ல சென்டரை பார்க்கணும். அப்போ சென்டர் பார்க்குறப்ப கொஸ்டினில் பாருங்கள், இதுலேருந்து இது எவ்வளோ சார்? இந்த சென்ட்ரு, இந்த ஹோலினுடைய சென்ட்ரு 30. ஓகே, அதே மாதிரி இதுலேருந்து அடுத்த ஹோலினுடைய சென்ட்ரு 50. அப்போ முதல்ல இதுக்கு பேரலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஒரு சென்டர் லைனை 30 mm கேப்பில் வரைங்க. அதான் முதல்ல ஸ்கேலை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு 30 mmக்கு மார்க் பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து ஒரு 50 mmக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இந்த பர்பண்டிகுலருக்கு பேரலாக ஸ்கேலை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இங்கே ஒரு சென்டர் லைன். அடுத்தது இந்த 50 mmல மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, இதில் வச்சு இன்னொரு சென்டர் லைன். அப்போ இந்த சென்டர் லைன் வெர்டிக்கல் சென்டர் லைன் கிடச்சிரும். அடுத்து என்ன சார் அப்படின்னோன்னா இந்த ஹரிசாண்டல் சென்டர் லைன் வரையணும். அப்போ ஹரிசாண்டல் சென்டர் லைன் வரைகிறப்ப இந்த அளவு என்ன அல்லனா இந்த அளவு என்னன்னு பார்க்கணும். அப்போ இந்த அளவு என்ன? 25 mm. கொஸ்டினில் பாருங்கள் கொடுத்துருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்கிறேன். இது எவ்வளவு? 25. இங்கே ரஃப் டிராயிங்லேயே நோட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இது எவ்வளவு? 25. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு 25 mmக்கு மார்க் பண்ணுங்கள். 25 mmக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலாக, அதாவது